சிமுலேட்டரில் வந்து கண்ட்ரீஸில் வந்து என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட கண்ட்ரியாக சைனாவுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சைனா சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஒரு பெரிய கண்ட்ரி தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றால் எல்லா கண்ட்ரிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மங்கோலியா அது உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் காலனைசேஷன் பண்ணுறது மட்டும் காமிங்க. ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம காமிச்சோன்னா மாறி போர்டு காமிச்சிடும். ஸோ அதனால் நாங்கள் அது மட்டும் காமிக்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மாங்கோலியா மேலே வந்து அட்டாக் பண்ண போகிறோம். மாங்கோலியான்ற ஒரு கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட இது வந்து பாதி பாலைவனமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ண ரொம்ப ஈஸி தான். அடுத்து நம்ம கண்ட்ரியாக வந்து நம்ம வந்து எல்லா கண்ட்ரிஸும் பார்க்க போகணும். என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் காமிச்சுன்னா அப்போ நீங்கள் போய் வச்சிடும். ஸோ அதனால் அதெல்லாம் காமிக்காம அடுத்து என்ன கண்ட்ரி நம்ம காலனைசேஷன் பண்ணுற கண்ட்ரி. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த கண்ட்ரி பூட்டானுக்கு வந்து நம்ம டிஃபீட் பண்ண போகிறோம். பூட்டான் டிஃபீட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. அதே மாதிரி அவனுக்கு நேவி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ரொம்ப சின்ன கண்ட்ரின்றனால ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் டிஃபீட் பண்ணிட முடியும். ஓகே, நமக்கு வார் ரிப்போர்ட்டும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். அடுத்த கண்ட்ரி நம்ம என்ன காலனைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது எனக்கும் பார்ப்போம். காலனைசேஷன் பண்ணும்போது கண்ட்ரி. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அடுத்த கண்ட்ரியாக வந்து பாப்புவா நியூ கினியா அப்படின்னு சொல்லப்படுற கண்ட்ரியை வந்து டிஃபீட் பண்ண போகிறோம். இந்த கண்ட்ரி நம்ம வந்து ரீபல் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட எனிமி ரீபல்ஸ் வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ணிப்பாங்க. பட் நம்ம லோக்கல் ஆர்மி அதிகப்படுத்தியிருந்த காரணத்தினால நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லாட்டி அவ்வளோதான், நமக்கு சங்கூதிருப்பாங்க. அடுத்ததாக வந்து நம்ம அடுத்த கண்ட்ரி எதுவாக பண்ண போகிறோம் அப்படின்னா அமெரிக்கன் சைஸில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே நம்ம வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரிஸ் நிறைய இருக்கும் சென்ட்ரல் அமெரிக்காவில். ஸோ நம்ம இப்போ வந்து அங்கே தான் அந்த சைடு தான் நம்ம போக போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து கஸ்கிஸ்தானில் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லி ரீபிள்ஸ் இருக்குது. நம்ம என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லி ரீபிள்ஸ் இருப்பாங்க. அவங்க இப்போ நம்ம கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரீபிள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை டிஃபீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து முயற்சி செய்வாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஜப்பானாக இருக்குது அப்படின்னா ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்ட்லி ரீபிள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து டிஃபீட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம வந்து அந்த ஏஷியா கண்ட்ரிஸ் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்கண்ணே. ட்ரேட் டீல் குட் டைம்ஸ் வந்திருக்கு. அது வந்து டர்க்கி நாட்டில் வந்து ஆலிவ்ஸ் வந்து நமக்கு வந்து ஆலிவ்ஸ் வந்து நம்மளால் எடுத்துக்கிட முடியும். ஸோ நம்ம வந்து நம்ம டர்க்கி நாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட கார்கோ ஷிப்பிங்கை நம்ம அங்கே பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துலையும் ஃப்ரெண்ட்லி ரீபிள்ஸ் இருக்காங்க. டர்க்கி வந்து தெரியல. ஃப்ரெண்ட்லி ரீபிள்ஸ் வந்து நம்ம எந்த டைப்லனாலும் ஏற்றலாம்ல, அவங்க காசை பொறுத்து மாறும். கேண்டவன் வந்து நம்ம வந்து இந்த சைடு வடப்போக்கி போகிறோம். அதே மாதிரி அது அங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த சைடு எந்த கண்ட்ரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ தான் நமக்கே தெரிய போகுது. ஓகே, இப்போ நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன கண்ட்ரிஸ் சொல்லிவிட்டு 2 கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ் இங்கே பார்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து இது வந்து யார் வந்து ரூல் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் கிங்டம் வந்து ரூல் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து இதில் ரூல் பண்ணுறாங்க. நம்மளோட ஆர்மிஷன் வந்து 25 கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் நம்ம டிஃபீட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. அடுத்து வந்து அது வந்து குவாலமலைனோ. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. நமக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் நம்ம இந்த கண்ட்ரியை. அடுத்து நம்ம எல்சால்வடாரை வந்து டிஃபீட் பண்ண போகிறோம். எல்சால்வடாரை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு நேவி இருக்க கண்ட்ரி. பட் அதுக்கு வந்து ஏர்ஷிப் கிடையாது, ஏர்ஃபோர்ஸுன்றது அது கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம டிஃபீட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. அவ்வளோதான், எல்சால்வடாரை டிஃபீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளால் வந்து ப்ரொடக்ஷனை வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 5 கண்ட்ரிஸ் மட்டும் நம்ம காலனைசேஷன் பண்ணால் போதும் வந்து நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திக்கிற முடியும். சுகர் ஃபார்ம்ஸ் வந்து ஷர்ட் ஃபேக்ட்ரி. அடுத்து வந்து பாப்புவா நியூ கினியாவில் வந்து நம்மளால் வந்து மைன் கோல்டு, இந்த 3த்தையும் நம்மளால் ஏற்றிக்கிற முடியும்.
லேபர்ஸ் தான் அவங்க வச்சு நம்ம வந்து பவர்ஸ் எடுத்துக்க முடியும். அதான் வந்து கிட்டத்தட்ட. அடுத்ததான் வந்து இந்த சைடு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் பார்ப்போன்னு. அதே மாதிரி மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அப்போ தான் நம்மளுக்கு சேனல் வந்து அதிகமாக க்ரோ ஆகும். அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க சப்போர்ட் இல்லாட்டி கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து க்ரோ ஆக முடியாது. நைஜீரியாஸே நம்ம வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. இல்லை நைஜீரியாஸ் இல்லை, ஹோண்டாஸ், சாரி. பிரேசில் கண்ட்ரிஸில் வந்து பேப்பர்ஸ் இருக்கான். ஸோ நம்ம அங்கேருந்து வாங்கிக்கலாம். என்ன நேரம் மெசேஜ் வந்தது போல். என்ன பிரேசில் கண்டிப்பாக நம்ம டிஃபீட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்லி ரீபிள்ஸ் இருக்காங்க. ரீபிள் அட்டாக் ஐயோ ஃபாரின் அட்டாக் வேணாயா? மாங்கோலில் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிஸ் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்களா? நம்ம அதுக்கு நம்ம அங்கே போய் பண்ணுவோம். எங்கெங்கேயோ போகுது. அந்த இதை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா ஒரு வேளை மாங்கோல் கண்ட்ரிக்கு வந்து ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ண வராங்கும்போது நம்ம நேவியும் ஏர்ஃபோர்ஸும் ஆர்மியும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஓ நோ, ஹோண்டாரஸ் வந்து நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா? இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸாக இருக்கான். ஸோ கடவுளே. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க, அவங்க வந்து ரூல்ஸ் படி எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட பாதிக்கு மேலே ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். இது வந்து 50 to 90% ஆஃப் த ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். ஏன்னா நம்மளே பாதிக்கு மேலே சுரண்டி எடுத்துடுறோம். நம்ம அப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கோஸ்டாரிக்கா தான் வந்து இது நினைக்கிறேன். ஸோ அதை ஃபீல் பண்ணியாச்சு. மாங்கோலியா வந்து ஃப்ரான்ஸை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பணும் நம்மளாம் அவங்கள. ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திடலாம். நிக்கார்கஸ் இதுக்கு 10 தான் இருக்குது. அதாவது நம்ம டிஃபீட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். பாப்போம் டிஃபீட் பண்ணுறோமா, நம்ம தோற்று போனோமான்னு. டிஃபீட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். ஏன்னா டிஃபீட் ஆகலை அப்படின்னா நம்ம திருப்பி எல்லாத்தையும் ஏற்றணும். அப்போ நம்ம கண்ட்ரிக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஓ நோ. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்ஸில் போடுவோம். ஓகே, பாய் பாய்.